Vidyakumar IS Academy Institute for your success. Good morning, friends. So, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போங்க. தினமணி நியூஸ் பேப்பர்ல அகைன் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னொரு கேஸ் வந்து நேற்று போன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து துணைவேந்தர்கள் வந்து நியமனம் தொடர்பாக ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் சம்பந்தமாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தடை உத்தரவு வந்து கொடுத்துருந்தாங்க. யாருக்குன்னா மாநில அரசு வந்து நியமனம் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேல்முறையீடு யார் போயிருக்கா அப்படின்னா வந்து தமிழக அரசு வந்து போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்றைய கேஸ் என்ன அப்படின்னா டாஸ்மார்க் வழக்கு விசாரணை வந்து ஸோ டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அப்போ அந்த ஊழல் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறது அப்படின்னா இது டாஸ்மார்க் அப்படின்றது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய நிறுவனம் அப்படி பார்க்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நடந்தக்கூடிய ஊழல் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க வந்து அந்த ஊழல் 1000 கோடி கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது தொடர்புடைய கேஸ் வந்து யார் வந்து போயிருந்தாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து தமிழக அரசு வந்து போயிருந்தாங்க. ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தமிழக அரசுடைய வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுவை வந்து தள்ளுபடி பண்ணி இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து இது தொடர்பாக மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த டாஸ்மார்க் வழக்கு விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது யாருன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பண்றதுக்கு இடி வந்து பண்றதுக்கு தடை விதிச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய நிறுவனம் அந்த நிறுவனத்து தொடர்புடைய இந்த கேஸ் வந்து ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது தொடர்பாக விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த கேஸ்ல நீங்க தலையிட்டது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க வரம்ப கடந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க, கூட்டாட்சி தத்துவத்துக்கு நீங்க எதிராக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்குள்ள அந்த இடிக்கு வந்து ஒரு கொட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தடையும் விதிச்சிருக்காங்க. அவங்க விசாரிக்கிறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு கேஸ். சுப்ரீம் கோர்ட் சம்பந்தமா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடைக்கால விடுமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த கேஸ் எடுத்து நடத்தும் சொல்லிருக்காங்க. ஸோ ஒரு வகையில கூட்டாட்சி அப்படின்ற தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டுற இடத்துல யார் இருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாரம் எப்படி பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து ஒன்று நிர்வாகம் வந்து ஸோ இது யார் வருவா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு அது ஸ்டேட் எடுத்துன்னா கவர்னர், சிஎம் அண்ட் கவுன்சில் இதான் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஸோ அதற்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சட்டமன்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாராளுமன்றமும் வரும், மாநில சட்டமன்றங்களும் வரும். வந்து அதற்கு அடுத்து நீதித்துறை வந்து இப்ப நீதித்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டக்கூடிய இடத்துல யார் இருக்குன்னா நீதித்துறை இருக்கு. ஏன்னா மத்திய அரசு தன்னுடைய வரம்பு கடந்து ஓவரா செயல்படும் போது அதை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்கு, அதே மாதிரி நீதித்துறைக்கு இருக்கு. இப்ப நீதித்துறை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க ஓவரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதிகாரம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கிடைமட்டமா என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தர செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து பண்றாங்க. இப்ப மத்திய அரசு சொல்றதை கேட்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு இருக்கு. அதே நேரத்தில் மாநில அரசு வந்து சுயமா செயல்படுறதுக்கும் அரசியல் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கணும். மாநில பட்டியலில் சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்போ மாநில பட்டியலில் சப்ஜெக்ட் இருக்கு. அதன் அடிப்படையில் மாநில அரசு வந்து செயல்படும் போது அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தும் விதமா மத்திய அரசு செயல்படுறது அப்படின்றது கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். வந்து இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய கேஸ். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து நியூஸ்ல வந்து நம்ம எதையுமே எடுத்துட்டு போக முடியாது, கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த அமலாக்கத்துறை அப்படின்னும் போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்புடைய கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல அந்த கண்டென்ட் வந்து இல்லை அப்படின்னு பார்க்கணும். இதுல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்னா நம்ம வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா என்ன அப்படின்றத நம்ம அங்க வந்து பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட். அடுத்து நாடாளுமன்ற குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கா போயிருக்காங்க. போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றதுனால பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டிய இடத்துல யாருன்னு இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அந்த தாக்குதல் நடத்தினதுக்கு பகல்காம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் பதிலடியா தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா வந்து அட்டாக் பண்ணது தொடர்பா ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு வந்து போயிட்டு விளக்கம் வந்து சொல்லிட்டு வராங்க. அப்ப விளக்கம் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாடுகளும் நமக்கு ஆதரவா வந்து செயல்படுற வைக்க முடியும் எங்கன்னா ஐநாவில், அதனால உலக அளவில் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் அதனுடைய நோக்கமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து
நோட் பண்ண வேண்டியது எக்ஸாம்ல அப்படி நம்ம கேள்வியா வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வனத்துறை வந்து சார்பில் வந்து மேற்கொள்ளப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பில் வந்து தமிழகத்தில் மொத்தம் வந்து 798 பறவை இனங்கள் வந்து இருப்பதாக வந்து பாத்தீங்கன்னா கண்டறியப்பட்டுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப தமிழகத்தில் எவ்வளவு பறவை இனங்கள் இருக்கு வந்து அது வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. வனத்துறை அப்படின்னும் போது நம்ம நோட் பண்ற மாதிரி 798 பறவை இனங்கள் வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அது இம்பார்ட்டன்ட். அது கடற்கரை ஓர மாவட்டங்கள் அப்படின்னு எடுக்கும்போது மொத்தம் 14 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 14 மாவட்டங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கடற்கரை ஓர மாவட்டங்கள் வந்து அந்த மாவட்டங்கள் அதிக அளவில் அது கிட்டத்தட்ட 49% சொல்றாங்க, 50% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம். மொத்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்குன்னு பாக்குறோம். அதுல 14 மாவட்டங்கள் மட்டுமே பெருவாரியான பறவைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இது வந்து கடல் கடந்து வரக்கூடிய பறவைகள் இருக்கு, உள்நாட்டு பறவைகள் இருக்கு அப்படி பாக்குறோம். நீர்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதியில் ஆறு வந்து கடலை கலக்கக்கூடிய பகுதிகளில் ஏரிகள் குளங்கள் அப்புறம் நீர்நிலைகள் வந்து இருக்கிறதுனால பறவை அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களை பெருக்கி பல்லுயிர் வளத்தை பெருக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருதுன்னு பார்க்கிறோம். அந்த நடவடிக்கை தொடர்புடைய கேள்வி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த நடவடிக்கை வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் நமக்கு தேர்வுல கேள்வியை கேட்டுருவாங்க. வந்து அந்த இயக்கம் என்ன பண்ணுது, எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்றது. அது பசுமை தமிழக இயக்கம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அந்த தமிழ்நாடு ஈரநிலங்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்க. இப்ப இந்த 3 இயக்கம் அப்படின்றது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம டீடைலா வந்து இதை பத்தி பார்க்க போறோம். இந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழக இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலங்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையில் வந்து கடற் பாதுகாப்பு மையம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் தேவாங்கு சரணாலயம் இருக்கு. கன்னியாகுமரி மற்றும் களக்காடு முண்டந்துறை காடுகளை உள்ளடக்கிய அகத்தியர் மலை யானைகள் காப்பகம் வந்து செயல்படுது. ஈரோட்டில் காவிரி வன உயிரி சரணாலயம் உள்ளது அப்படின்னு. இது எல்லாமே எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு அடிப்படையில் நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. இது டைரக்டா அப்படியே கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதுதான் ஃப்ரெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து எம்எஸ்எம்இ பத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு அரசு செயலர் வந்து தகவல் கொடுத்திருக்காரு. அது தொடர்புடையது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது சிறு குறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. அந்த நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குறு சிறு நிறுவனங்கள் சொல்லும் போது வந்து தமிழகத்தில் தற்போது வந்து 33 லட்சத்துக்கு மேற்பட்ட எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் தமிழகத்தில் தான் இருக்கின்றன. இந்த பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப அதிக அளவிலான தொழிற்சாலைகள் வந்து உள்ள மாநிலம் எது, இல்ல எம்எஸ்எம்இ அப்படின்றது வந்து அதிக அளவில் உள்ள மாநிலம் எது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்க மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழகம் அப்படி. அது இம்பார்ட்டன்ட். அது தேசிய அளவில் 16% தொழிற்சாலைகள் தமிழகத்தில் உள்ளன. அப்ப எவ்வளவு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 16%. ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழகம் 3வது இடத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடித்துள்ளது. அப்ப ஏற்றுமதியில வந்து தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 3வது இடம். கரண்ட் டேட்டா 2025 சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். இது பாலிசி நோட்ல கண்டிப்பா இருக்கும். செயலர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அங்க இருக்கிறத இவர் வந்து சொல்ல போறாரு வந்து. சோ அப்ப அந்த டேட்டா நம்ம பாலிசி நோட் டேட்டாவை நம்ம கன்சிடர் பண்ணி அதை நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் தான் வந்து கூகுளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையங்கம் எழுதியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா பல நேரங்களில் கூகுள் அப்படின்றது அதனுடைய ரெக்கார்டு எல்லாமே என்னன்னா நம்ம கிட்ட இருந்து தகவலை வாங்கி நமக்கே திருப்பி கொடுக்கும். இதுதான் வந்து பண்ணும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னும் போது இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம 2 சக்கர வாகனத்துல போறோமா 4 சக்கர வாகனத்துல போறோமான்னு கூகுளுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த போகக்கூடிய வழியை வந்து பாத்தீங்கன்னா குறுகிய வழியா இருக்கும். 2 சக்கர வாகனம் மட்டும் தான் போக முடியும். ஆனா கூகுள் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற மாதிரி கார்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வந்து இப்ப இந்தியாவை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ஸ் தான் அதிகம் அப்படின்னு பார்க்கணும். காரணம் என்னன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த வருமானம் அப்படின்னு அடிப்படையில தான் நம்ம வந்து நம்ம வாகனங்கள் வாங்க முடியும். அப்ப 2 வீலர் போற இடத்துல வந்து கார் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் காமிங்க போயிட்டு போறதுக்கு வழி இல்லாம நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இதுல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூகுள் அந்த ரூட் அப்படின்றது வந்து பல நேரங்களில் வந்து இப்போ ஒன் வே மாற்றிருப்பாங்க. மெட்ரோ ஒர்க் நடக்கும். அந்த அப்போ சாக்கடை புதைக்குழி சாக்கடை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தோண்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா அது வந்து காமிக்க மாட்டேங்குது. அந்த ரூட்ல போய் மாட்டிட்டு சிக்கி தவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல மேப்லேயும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி போற வழியில இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் அல்லது ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நடத்துனர்கிட்ட கேட்டுட்டீங்க அப்படின்னா சரியா போய் சேர்ந்தலாம் அப்படி பார்க்கணும். ஸோ நமக்கு குரல் தான் முக்கியம். குரல் என்ன அப்படின்னா செய்வினை செய்வான் வந்து செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் வந்து உள்ளம் கொலல் அப்படின்றது வந்து வள்ளுவருடைய குரலா வந்து இருக்கு அப்படின்னு. அதிகாரம் வந்து வினை செயல் வகை. இதுல வந்து செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும். அப்ப செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை என்ன, அந்த செயலை உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை வந்து அந்த செயலின் உண்மையான கருத்து யார்கிட்ட இருக்கும் அவங்ககிட்ட தான் கேட்டுட்டு ஏற்றுக்கணும். அப்ப வந்து என்னன்னா யாருக்கு அந்த ரூட்டு போறதுக்கு வழி தெரியுமோ அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் நமக்கு இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா செயலை செய்கின்றது யாரு நீங்க தான் வந்து.
ஸோ அப்போ செயலை செய்கின்ற நீங்கள் செய்ய வேண்டிய முறை என்ன அப்படின்னா தினமும் வகுப்பு அட்டன் பண்ணுறது, புத்தகத்தில் வந்து அண்டர்லைன் பண்ணுறது, அன்னைக்கே படிக்கிறது, அடுத்த நாள் வந்து ரிவிஷன் பண்ணுறது, இதை வந்து பண்ணணும். அப்புறம் தேர்வு எழுதி பார்க்குறது. அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்து. அப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேர்வில் வெற்றி பெற்றதுனால நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது என்னன்னா நீங்கள் செயல் செய்யறதுக்கு சுலபமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் நான் வழி சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக இருக்கும், நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதுதான் இப்போ நான் தேர்வில் வெற்றி பெற்று நான் கவுன்சிலிங் போயிட்டு நான் போஸ்டிங் எடுத்தேன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை வந்து பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய கருத்தை வந்து இருக்கு. அப்போ என்னோட வழிகாட்டுதல் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி இந்த குரலை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அடுத்து ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து தொடங்கப்பட்ட திட்டம் தான். ஸோ சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் 2022 தொடங்கப்பட்டது. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட். எப்போ எந்த வருஷம் தொடங்கினாங்க, எந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா 6 வயதுக்கு உட்பட்ட 0 to 6 years வந்து நீலகிரி மாவட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த திட்டம் 3 ஆண்டுகள் நிறைவு செய்யல. எப்போ தொடங்கினா 2022 எந்த மாவட்டம், நீலகிரி மாவட்டம். 6 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். அவ்வளோதான். நம்ம கேள்வி கேட்டோம்னா இந்த பாயிண்ட் தான் கேட்பாங்க. எங்க தொடங்கினாங்க, எந்த வருஷம், யார் பெனிஃபிஷியரி அப்படின்றது தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து சர்வதேச தேநீர் தினம். ஐநாவில் இந்தியா விருந்து கொடுத்தாங்க. வந்து அதாவது டார்ஜிலிங் டீ, அஸ்ஸாம் டீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி டீ, இந்த 3 டீயும் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினருக்கு வச்சு குடிச்சு பாருங்க இந்தியாவோட டீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஐநால விருந்து கொடுத்துருக்கு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் ஆரம்பிச்சு கேரளா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேயிலை அப்படின்னு உற்பத்தி, தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். 2ஆம் இடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுனா கர்நாடகா. 2ஆவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். சர்வதேச தேநீர் தினம் எப்பனா மே 21. ஐநா தலைமையகத்தில் இந்தியா சார்பில் சிறப்பான தேநீர் விருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செய்யப்பட்டது. ஐநா தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. அது நியூயார்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அங்க இருந்து தான் இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அவ்வளோ ஃப்ரெண்ட். இன்றைய தினமணி செய்தித்தாளில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம்.